என்னுடைய வம்சத்திலே சட்டசபைக்கு செல்ல வழிவகுத்து கொடுத்த, என்னை சட்டசபைக்கு அனுப்பிய, எனக்கு வாழ்க்கை கொடுத்த என் ராஜபாளையம் தொகுதி மக்களுக்கு என்னிடத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே நம்ம எல்லாருமே சட்டசபைனா என்னன்னு தான் கேட்டிருப்போம். நான் சட்டசபைனா ஏதோ சண்டை போடுற ஒரு இடம் அப்படின்னு தான் நான் நினைச்சிருக்கேன், ஒரு பத்திரிகையாளராக இருந்து. ஆனா இன்னைக்கு சட்டசபைனா என்னங்கிறது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்க எல்லாருக்கும் காமிச்சிருக்கிறாரு. அப்படிதானே? இன்னைக்கு சீரியல் பார்க்கறத நிப்பாட்டிட்டோம், சட்டசபை நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். உண்மைதானே மக்களே? கண்டிப்பா அதுதான் மாற்றத்திலே மாற்றங்கிறதுல முதல் மாற்றம், இதுலயும் ஒரு மாற்றம். சீரியல் பார்க்கறத தவிர்த்து சட்டசபை நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு துடிக்கும் நம்மளுடைய மனசு ஒவ்வொன்றும். இதுதான் நமக்கான மாற்றத்துல பெரிய மாற்றமும் ஒன்று. அதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு நேர போக்குக்கு சீரியல் பார்த்து கழிக்கிற நம்ம இன்னைக்கு அதையெல்லாம் மறந்துட்டோம். இன்னைக்கு சட்டசபையில என்ன நடக்க, யாருக்கு கவுண்டர் கொடுக்க, யார தாக்கி பேசுற, இதைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுதானே உண்மை. ஆனா நம்மால மட்டும் சும்மாவா சைலண்டா இருந்து திருப்பி அடிப்பார் பாருங்க. ஒரு அடி எண்ணிக்கவே முடியாத அளவுக்கு பதிலடி கொடுப்பார். பேசலாம்பாங்க. 3 மணி நேரம் என்ன, 6 மணி நேரம், 7 மணி நேரம் என்ன, அசையாமல் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்காரு. சில பேர் சோசியல் மீடியாவில் சைகை காமிக்கலாம், நக்கல் பண்ணலாம், நையாண்டி பண்ணலாம். 6 மணி நேரம் அமைதியாக இருந்தாலும் பேசவே இல்லை என்று கூறினாலும் பேசும் பொழுது ஓடி ஒளித்தவர்கள் யார்? அது ஏன் மக்களுக்கு தெரியும். பேச தொடங்கினாலே ஒரே ஓட்டம், அப்புறம் எங்க இருந்து பேசுறது? இன்னைக்கு ஓடி ஒளிறீங்கன்னு சொன்ன உடனே அப்படியே தன்மானம் விட்டு போயிடக்கூடாதுன்னு அப்படியே உட்கார்ந்து ஒரு சட்டசபையுடைய தன்மானத்தை சீண்டும் அளவுக்கு சில பேருடைய நடவடிக்கைகள் அங்கே இருக்கும். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கும் பொழுதும் சில பேர், நான் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் யார் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று, அலட்சியப்படுத்துவது, அவமானப்படுத்தும் நோக்கத்தில் செயல்படுவது, ரியாக்ஷன் காட்டுவது எல்லாம் என் மக்கள், நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இது எல்லாம் அவங்க ரிவெஞ்ச் ஆகும்னு அவங்களுக்கு தெரியல. பாவம், என்ன பண்றது? சின்ன புரிதலுக்கு நான் சொல்றேன், என்ன பெண் பிள்ளை தானே, இதை என்ன வேணாலும் பண்ணி பார்க்கலாம். முதல்ல பெண்களை எப்படி நம்மளுடைய கேரக்டரை டச் பண்றது. ஏன்னா என் கேரக்டரை டச் பண்ணி பேசினா நான் பயந்துருவேன், அழுது ஓடி ஒழிஞ்சு வீட்டுக்குள்ள உட்காந்துருவேன் நினைக்கிறாங்க. என்ன பொய் புகார்கள் பண்ணினாலும், என் கேரக்டரை டச் பண்ணி அவமானப்படுத்தினாலும் ஓடி ஒளிய மாட்டேன். இன்னும் ஒரு சிங்கக்குட்டி மாதிரி சீறி வருவேன். தான் தளபதியின் தங்கையாக அவரோடு வழிகாட்டுதல் படி நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர், நம்மளுடைய மாநில பொதுச்செயலர் புஷியானந்த் அப்பா, என்னுடைய தந்தைக்கு நிகரான என்னுடைய புஷியானந்த் அப்பாவுடைய வழிகாட்டுதல் படி மீண்டும் எழுந்து வருவேன், தவிர துவண்டு போக மாட்டேன். துவண்டு போயிட்டா உண்மையிலே என் மக்களை யார் காப்பாத்துறது? நிஜமாவே சொல்றேன். நீங்க உங்களை எல்லாருமே அத்தனை சிக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம தொகுதி மக்களை காப்பாற்றணும்னா கண்டிப்பா அங்க நான் ஸ்ட்ராங்கா நின்னே ஆகணும். ஏன்னா என்ன நம்பி நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த அரணையை கொடுத்திருக்காரு, இந்த ஒரு தகுதியை கொடுத்திருக்கார். ஏன்னா அமைச்சரா உட்கார்ந்து அழகு பார்த்த நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணாவுடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றியே தீர வேண்டும். அதற்கு உயிரே போனாலும் நான் ஒரு பொழுதும் வாஞ்சி போக மாட்டேன். கடைசி அத்தியாயம் என்ன அசிங்கப்படுத்தி பார்த்தீங்க, அவமானப்படுத்தி பார்த்தீங்க, கொச்சப்படுத்தி பார்த்தீங்க, எவ்வளவோ எடிட்டிங்லாம் போச்சு, பக்கவா இருந்துச்சு, எல்லாமே இருக்கட்டும். கடைசி அத்தியாயம் என்ன? உயிர் தானே, போனால் போகட்டும். இதுக்கு சமம் என்று என் அண்ணனுக்காக, என் அண்ணன் தளபதி விஜயனுக்காக, என் மக்களுக்காக, என்னுடைய ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி என் மக்களுக்காக ஒவ்வொரு நொடியும் போராடுவேன், போராடிட்டே இருப்பேன். முடிந்தால் என்ன வேண்டுமானால் செய்து பாருங்கள். எல்லாத்துக்கும் தயாராத்தான் இருக்கு, சந்திப்போம். ஏன் முதுகுல குத்துறீங்க? நேர்ல குத்துனா குத்துறவங்க தெரிஞ்சிருமா? முதுகுல குத்துனால எங்களுக்கு பின்னாடியும் பலம் இருக்கு, பின்னாடியும் கண்கள் இருக்கு. அந்த கண்கள் யாரு தெரியுமா? நீங்க தான். என்ன சுத்தி நடக்கிற வளையத்துக்கு நீங்க தான் பாதுகாப்பு
பாதுகாப்பா இருந்து என்னைய வந்து ஒரு பாதுகாப்பா ஒரு வளையத்தோட கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா நான் மட்டும்தான் நினைக்கிறாங்க, கிடையாது. என்னை சுத்தி இருக்கிற என் மக்கள், என்னுடைய அம்மா, என்னுடைய அண்ணா, அப்பா, என்னோட தங்கை, தம்பி, எல்லாரும், நீங்க எல்லாரும் ஏன் குடும்பம். நான் இந்த ராஜபாளையத்தை நம்பி வந்த சுமார் 18 வருஷம் முன்பு என்னை வாழ வைத்த ஊர் இந்த மண்ணு. இந்த மண்ணை நான் விட்டுருவேனா? ஒரு பொழுது விட்டு கொடுக்க மாட்டேன். தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒரு கடகோடி கிராமத்தில், பனவளை கிராமத்தில் பிறந்த நான் என்னுடைய 3 பெண் குழந்தைகளோடு வாழ்வாதாரத்தை தேடி வந்தவள். இந்த ஊரை தேடி, இந்த ஊர் மக்கள் உங்களை நம்பி வந்தவள் நான். ஒரு தையல் தொழிலை நம்பிதான் உண்மையிலே நாங்க வந்தோம். ஏன்னா நம்ம ஊருக்கு ஒரு மகிமை இருக்கு, நமக்கு வந்து தையல் தொழில், சரிங்களா? அதனால தலவாய்புரத்துல என்ன சொந்த மந்தெல்லாம் இருக்கிறாங்க. சரி, நம்மளும் நம்ம பிள்ளைங்களை வளர்த்துக்கலாம், தையல் தெரியும்ல அப்படின்னு சொல்லி நம்பிதான் இந்த ஊருக்கு நான் வந்தேன். ஆனா எனக்கு கொஞ்சம் தையல் தொழில் சுட்டப்பாகல. அதுக்கப்புறம் ஒரு லோக்கல் சேனல்ல தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பயணிக்க போறேன். சேனல்ல வந்து நான் விளம்பரதாரரை தான் தொடங்கி நான் ஒரு கேம்பரிங் பண்ணேன். அடுத்து ஒரு பத்திரிகையாளர் ஆனேன். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் ஒரு அமைச்சரா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் நீங்க மட்டும்தான், உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே உங்க அதனுடைய ஆதரவு இருக்கும் என்பதையும் நான் வந்து என்னைக்கு நம்புறேங்கிறது இந்நேரத்தில் உங்க முன்னாடி நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னை பத்தி சொல்ல போனா எவ்வளவோ சொல்லிட்டே போலாம். ஏன்னா ஒரு பொண்ணா இருந்து அத்தனை கஷ்டத்தை கடந்து வந்தவள் நான். இது எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த துறையை கொடுத்ததற்கு காரணமே அதுதான். பெண்களுடைய மனதை புரிந்து கொண்டவள் நான். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன், நீங்க எல்லாரும் படுற கஷ்டத்தை நானும் பட்டிருக்கேன். அதனால என்னால எங்க மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும். அண்ணனுடைய வார்த்தையை நான் வந்து உண்மையிலே கடைபிடிப்பேங்கிற நம்பிக்கையில என்னை நம்பி இந்த ஒரு பணியை கொடுத்திருக்காரு, அமைச்சருங்கிற ஒரு பணியை கொடுத்திருக்கார். அதனை சிறப்பாக செயல்படுவேன். இங்க வந்து புகார் பட்டியலாம் நம்ம கொடுத்தோம், சும்மா ஒரு பேச்சுக்கெல்லாம் கிடையாதுங்க. உங்களை அலைய விடக்கூடாது. உங்களுடைய நகரம், ஒன்றியம், கிளை, வார்டு, ஒவ்வொரு ஏரியாவிலும் இனி அடுத்து ஒவ்வொன்றாக புகார் பட்டிகள் வைக்கப்படும். நீங்க யாரும் எம்எல்ஏ ஆபீஸ் தேடி வந்து அலைய வேண்டாம். நீங்க புகார் பட்டியல கொடுத்தா போதும். நீங்க கலெக்டர் சார் பார்க்க விருதுநகருக்கு போக வேண்டாம், புகார் பட்டியல போடுங்க, நாங்க வர்றோம் உங்களை தேடி. அதுக்கு தானே என்னை நம்பி நீங்க இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கீங்க. உங்களுக்காக இதை பண்ணாம நாங்க என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? நம்மளுடைய சட்டசபையில வந்து உங்களுக்காக நிறைய நீங்க கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் கண்டிப்பா நான் உங்களுக்காக பேசுவேன். வருகின்ற 31ஆம் தேதி தான் எனக்கு மானிய கோரிக்கை வந்து நான் பேசுறேன். நல்லா பேசணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. கண்டிப்பா முதல் முறையாக கன்னி பேச்சு பேச போறேன். அதுல சில இடையூறுகள்லாம் உண்டாக்குவாங்க, நடக்கும். இருந்தாலும் நீங்களாம் இருக்கீங்கிற சப்போர்ட்ல கண்டிப்பா என்னுடைய கன்னி பேச்ச வருகிற 31ஆம் தேதி நான் கண்டிப்பா சட்டசபையில பேசுவேன். அதுவும் நம்ம ராஜபாளையம் தொகுதி மக்களுக்காக நீங்க கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் கண்டிப்பாக சட்டசபையில நான் பேசி உங்களுக்காக வாங்கி தருவேன். அது மட்டும் அல்லாம நான் திங்க் பண்ணது ஒரு சில விஷயங்களை நான் பேசலான் இருக்கேன். அது மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணா கிட்ட பேசி கலந்து ஆலோசனை செய்த பிறகு அடுத்த மீட்டிங்ல உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் சஸ்பென்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு காரியம், நீங்க அனைவரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு காரியம், நீங்க எதிர்பாராத ஒரு காரியம். கண்டிப்பா நான் சக்சஸா முடிச்சுட்டு உங்க முன்னாடி சொல்லுவேன். நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன். நான் இல்லாம போனாலும் கூட அது பேசுற மாதிரி உங்களுக்காக கண்டிப்பா நான் செஞ்சு கொடுப்பேங்கிறத இந்நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். என் உயிருக்கும் மேலான ராஜபாளையம் மக்களே, உண்மையிலே வந்து இந்த நேரத்துல மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களை வந்து சந்திக்கலன்னு நினைக்காதீங்க. சில பேர் பல பேர் உங்களை தூண்டி விடுவாங்க, எனக்கு எதிராக என்னை பற்றி தவறான தகவல் கொடுப்பாங்க. தயவு செய்து நீங்கள் எந்த தகவல் கேட்டாலும் நம்ப வேண்டாம். உங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் எந்த ஒரு தகவலை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க நினைச்சாலும் புகார் பட்டியல நீங்கள் அதை மனுவாக எழுதி போடுங்க. உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் ராஜபாளையம் மக்கள், நீங்கள்
உங்களுக்கு கண்டிப்பா என்னைக்கு விசுவாசமாகவும் நன்றியோடும் நான் வந்து நம்மளுடைய இந்த தொகுதியில 5 ஆண்டு காலம் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் வந்து 5 ஆண்டு காலம்ல அடுத்தடுத்து வர காலமெல்லாம் உங்களுக்காக நான் வந்து சேவை செய்யறதுக்கு நான் கண்டிப்பா நான் வந்து அதற்குண்டான எல்லா முயற்சி எடுப்பேன். அதுக்கு நன்றி கடனும் பட்டிருக்கேன். கண்டிப்பா நான் நல்லது செய்வேன். அதை நம்ம உறுதியை நீங்க என்னை நம்பலாம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எனக்கு பக்க பலமா இருந்த என்னுடைய கழக நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், என்னுடைய அணி நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள், என்னுடைய மகளிர் அணிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். உண்மையிலே இது வார்த்தையால சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்ல. நான் கஷ்டப்படும் நாளையில என் கூட இருந்தவங்க நான் நல்லா இருக்கும் போதும் எப்பொழுதும் என் கூடவே இருப்பாங்க. ஒரு பொழுதும் விட்டு கொடுத்துட மாட்டேன். அவங்களுடைய கஷ்டத்திலும் நான் என்னைக்கு அவங்களோட நிற்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் அவங்க கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். நலத்திட்டங்களை வெளியில கொண்டு வந்திருக்காங்க. நிறைய கோரிக்கைகள், நிறைய விஷயங்களை நல்லது செஞ்சிருக்காங்க. அதுல பல விஷயங்களை வந்து நம்மளுடைய அம்மா மயிரி அம்மாவும் சொல்லிட்டாங்க, சிஸ்டரும் சொல்லிட்டாங்க. எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. இருந்தாலும் என்னால தெரிஞ்சது எனக்கு சில வார்த்தைகளை உங்கள் முன்னிலையில் நான் வைக்கிறேன். தங்களின் நெஞ்சில் குடியிருக்கும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜயண்ணா அவர்களும், நம்மளுடைய மாநில பொதுச்செயலர் புஷ்யந்தப்பா அவர்களும், உங்களுடைய நம்பிக்கையை சம்பாதிச்ச நானும் உங்களுக்கு கொடுக்கும் சில வாக்குறுதிகள். நம்பிக்கையோடு இருங்க மக்களே, கண்டிப்பா நல்லதே நடக்கும். 8 கோடி மக்களும் என் மக்களே என்று சொன்ன முதலமைச்சர் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜயண்ணா அவர்கள் மது கடைகளை மூடி மக்களுக்கு நிம்மதி தந்த மன்னவன். மக்களின் மகளிர் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, அதிரடிப்படை அமைத்த தங்க தலைவன், பெருந்தலைவர் காமராஜரின் பெயரிட்ட கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தந்த மகராசன், லஞ்ச ஊழலை ஒழித்திட்ட நெஞ்சத்த நாயகன், பஞ்சங்களை போக்கிட பயிர்கடன் தள்ளுபடி செய்த விவசாயிகளின் தோழன், டெண்டர்களில் லஞ்சமில்லை, தொண்டர்களுக்கோ பஞ்சமில்லை என்று மாற்றத்தை உருவாக்கிய மாபெரும் மக்கள் சேவகன், ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் தினமொரு திட்டம் தந்த மன மகிழ்ச்சி தரும் ஜனநாயகன், நிதி நிலையை காரணம் காட்டி நிலை குலையாமல் அம்மா உணவகத்தை மேம்படுத்தி 1 ரூபாய்க்கு 1 இட்லி வழங்கி பசிப்பினி போக்கி பாராளும் நாயகன், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தலா 1 தங்க மோதிரம் வழங்கும் தாய் மாமன், போர்னிட் சில்வர் ஸ்பூன் என்னும் பழமொழி பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல பச்சிலை குழந்தைகளுக்கும் பொருந்தும் என பிறக்கும் போதே சிறக்க பிஞ்சு விரல்களில் தங்க மோதிரங்களை பொருத்தும் வள்ளல் பெருமாள் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் தொழிற்சாலைகளை தந்த தொழில் முதலீட்டாளர் மாநாடு போட்ட முதல்வன். சாதனைகளை மட்டும் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் தீய சக்தி திமுக ஆட்சியில் மகளிர் உரிமை தொகையை 2 வருடம் கழித்தே தந்தார்கள். மகளிர் உரிமை தொகையை உங்களுக்கான உரிமை தொகை 2 வருடம் கழித்து தானே தந்தாங்க. அதுதானே உண்மை. ஆனா நம்ம வந்திருக்கோம், வந்த உடனே மகளிர் உரிமை தொகை கொடுக்கல வைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம மேல ஒரு குற்றத்தை சாட்டி உங்க மேல எங்க மேல ஒரு கோபத்தை உண்டாக்கும் விதமாக சட்டசபையில் பேச்சாளர்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுவும் தங்களுக்கும் தெரியும். தந்து விட்டு, அதாவது 2 வருடம் கழித்தே தந்தார்கள். தந்து விட்டு விலைவாசியை ஏற்றி ஒன்றுமில்லாமல் செய்தார்கள். 2 வருஷம் கழிச்சுட்டு விலைவாசியை உயர்த்தி நமக்கு ஒண்ணுமே இல்லாம பண்ணிவிட்டார்கள். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் நமது தளபதி விஜய் அண்ணா அவர்கள் மத்திய அரசுடன் இணக்கமாக செல்ல வேண்டும் என்று கூறியிருப்பதால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. நமது தளபதி விஜய் அண்ணா அவர்கள் மத்திய அரசுடன் இணக்கமாக செல்ல வேண்டும் என்று கூறியிருப்பதால் விரைவில்
பெற்று மகளிர் உரிமை தொகையை விரைவில் வழங்குவார் என்பதை இந்நேரத்தில் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி நாடு போற்றும் நல்லாட்சி கண்டு சகிக்க முடியாத திமுக கும்பல் தளபதியை சாதாரணமாக எடை போடாதீர்கள். சாதாரணமாக எடை போட்டார்கள். அவர்கள் தன்னலை தலைவன் என நிரூபிப்பார் என்று நிச்சயம். அவர்கள் மத்தியில் தன்னல தலைவர் என்று நிரூபிப்பார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். சோதனைகளுக்கு தலைவனாகிய நீங்களும் நாங்களும் அவர்களுக்கு துணை நிற்போம். சோதனைகளுக்கு மட்டுமே சொந்தமாகி நிற்கும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இதுக்கு அர்த்தம் புரியுதா? எத்தனை சோதனை கொடுத்தாலும் அத்தனையும் உடைத்தெறிந்து வருவார் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜயன் அவர்கள். எதற்கும் கலங்கி விட மாட்டார். நாம் எல்லாரும் சேர்ந்து கலங்க விடவும் மாட்டோம். அப்படித்தானே? நம்மளுடைய அண்ணனை விட்டு கொடுத்துருவோமா? உங்க பிள்ளையை விட்டு கொடுத்துருவீங்களா? உங்க வீட்டு பிள்ளை, உங்கள் அண்ணன், உங்கள் பிள்ளையின் தாய் மாமன் நம்ம யாரும் ஒரு பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டோம். விட்டு கொடுக்க மாட்டீங்க தானே? சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா. சில பேருக்கு கேட்கணும். சத்தமா சொல்லுங்க. நம்மளுடைய ஒற்றுமையே பலம். இன்னும் நிறைய பேச ஆசைதான். நேரப்படு காரணமாக நீங்க எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. அதனால உங்க வீட்டுக்குள்ள என்னைக்கும் உங்களுக்காக மட்டுமே, உங்களுடைய தேவைகளுக்காக மட்டுமே உங்களாக உங்கள் வீட்டில் உங்களோடு சேர்ந்து என்னைக்கு நிற்பேன் என்று இந்நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய இந்த மேடை முன்பு உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.